Hi everyone, welcome back to my channel. நான் உங்க ஜாஸ்மின். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது homemade recipes. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு ரொம்ப கம்மியான ingredients வச்சு ஒரு நான்வெஜ் ரெசிபி பண்ண போறோம். இதுக்கு பட்டை, ஏலக்காய், நிறைய வெங்காயம் இப்படி எதுவுமே சேர்க்காம ஒரு சிம்பிளான ரெசிபி. ரொம்ப குயிக்கான டைமிங்ல நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பீஃப் இல்லைனா மட்டன் எடுத்துக்கோங்க. இதில் போன்லெஸ் பீசஸாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இது பீஃப்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் பீஃப் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமே நம்மளுக்கு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். இதில் நான் 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். மெயினே தக்காளி தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்காம கூட இதை பண்ணிக்கலாம். ஆனால் வெங்காயம் நிறைய சேர்க்கக்கூடாது. தக்காளி தான் இதில் மெயினாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே குட்டியாக கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த கறி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் இது ரெண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூளாக சேர்க்கும்போது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம நார்மலாக இந்த கறிக்கு தேவையான மிளகாய்த்தூளை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கறியிலேருந்து தண்ணி வரும். அதுவும் இல்லாமல் தக்காளியிலேருந்தும் தண்ணி விடும். அதனால தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க. என்னோட குக்கரில் தண்ணி இல்லாமையே அது வெந்து வந்துடும். அதனால நான் தண்ணி நிறைய சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு கறி ரொம்ப வேகணும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 விசில் நீங்கள் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கறியை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது இதில் நிறைய தண்ணி எக்ஸஸாக இருந்தாலும் இப்போ பாத்திரத்தில் மாற்றி நல்லா அதை வற்ற வச்சு எடுத்துக்கோ. இப்போது நம்மளோட கறியில் அந்தளவுக்கு தண்ணி இல்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எதுவுமே மாறாது. இப்போது தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்க்குற வீடியோ நம்மளோட ரெக்கார்டில் இல்லை. அதனால் நான் இதில் காமிக்க முடியல. நீங்கள் ஒரு 100 ml அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சு எடுக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா எண்ணெயிலேயே பொரிய விடுங்க. நான் இங்கே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா பொரிய விட்டுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம விட்ட ஆயில் எல்லாமே இப்படி மேலே கொஞ்சம் செப்பரேட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது என்ன சொல்லலாம், ஒரு பிக்கல் மாதிரி இருக்கும். மட்டன் பிக்கல், அதாவது பீஃப் பிக்கல் மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், சாம்பார் இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா இதுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப வதக்க வேண்டாம், அது பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.